இந்த வீடியோவில் மூணுத்தோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஹெச்லுக்கப், விலுக்கப், இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் எது பெஸ்ட்டு அப்படின்னு நான் ஃபுல்லாக டெப்த்தாக சொல்கிறேன். ஆக்சுவலாக எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பெஸ்ட்டு, விலுக்கப் கிடையாது. அதோட ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை நீங்கள் மூணுமே யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சரை தான் கொடுக்கும். அந்த ஒரே எக்ஸாம்பிள் வச்சே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு விலுக்கப் பார்ப்போம். ஸோ விலுக்கப்னாலே இப்போ நான் எதை வச்சு பார்க்க போகிறேன்னா சால்ட்டு 5 kg 90. ஸோ இது மட்டுமே வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். விலுக்கப் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஸோ லுக்கப் வேல்யூ நான் சால்ட்டுக்கு தான் பண்ணுறேன். டேபிள் அரே ஃபுல் டேபிள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். காலம் நம்பர் ஸோ நான் 5 kgக்கு தான் பார்க்க போகிறேன். 1 2 3 4 பண்ணால் எனக்கு 90 வந்துச்சா. இப்போது விலுக்கப்பில் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்தேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ நான் இங்கே தான் நான் செலக்ட் பண்ணேன் கரெக்டாக. ஆனால் இதே ஹெச்லுக்கப்பில் நான் ஃபஸ்ட்டு எங்கே செலக்ட் பண்ண போகிறேன்னா நான் இங்கே தான் செலக்ட் பண்ணுவேன், காலமில் தான் செலக்ட் பண்ணுவேன். விலுக்கப்பில் எப்போவுமே நான் ரோவில் செலக்ட் பண்ணுவேன். ஹெச்லுக்கப்னா நான் காலமில் தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ விலுக்கப் எங்கே இருக்குது, இப்போ நார்மல் ரோவில் இருக்குது. அதில் லாஸ்ட் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு காலம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் விலுக்கப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ரோவில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் டேபுலர் காலம் எடுத்துகிட்டு அப்புறம் காலமுடைய நம்பர் கொடுப்பீங்க ரைட்டா. இப்போ இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் ஒரு வாட்டி காட்டுறேன். விலுக்கப்பில் ஃபஸ்ட்டு என்னது, இப்போது நான் பார்லேயே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோவில் செலக்ட் பண்ணுறேன். டேபிள் அரேனா ஃபுல் டேபிள் தான், கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க டேபிள். அடுத்தது காலம் தானே, ஃபஸ்ட்டு ரோவில் செலக்ட் பண்ணுறேன். காலமோட நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ 1 2 3 நான் 5 kgக்கு போடுறேன். 4 0னா ஒரிஜினல் வேல்யூ, எக்ஸாக்ட் வேல்யூ கரெக்டாக காட்டுதா. ஸோ இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இது வேணாம். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரோவில் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் விலுக்கப். ஓகேவா. இப்போ நீங்கள் ஹெச்லுக்கப் பாருங்கள். இப்போது சால்ட்டுக்கு 50 kg உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 90. இது விலுக்கப். இப்போ அதே ஹெச்லுக்கப்பில் பார்ப்போம். ஹரிசாண்டல் அது ரோக்கு வரும். ஹெச்லுக்கப் இதில் ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ எந்த வேல்யூ நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்போது நீங்கள் 5 kg எடுக்க போகிறீங்க. ரோவில் செலக்ட் பண்ணல, காலமில் தான் செலக்ட் பண்ணுறீங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது டேபிள் அரேனா ஃபுல் டேபிள். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, காலமில் செலக்ட் பண்ணீங்க ஃபுல் டேபிள். அப்புறம் ரோவோடைய நம்பர். ஸோ இதுக்கும் அதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ரோவோடைய நம்பர் என்னது, அங்கே காலம் நம்பர் கேட்டுச்சு, இங்கே ரோவோடைய நம்பர் கேட்குது. ஸோ அதை தான் பார்க்கணும். ஓகேவா. இப்போ நான் சால்ட்டு தான் பார்க்க போகிறேன். ப்ராடக்ட்டு வீட்டு, ஆயில், சுகர், ரைஸ், சால்ட். ஸோ 6 0 ஒரிஜினல் 90 வந்துச்சா. அது யூஸ் பண்ணாலும் 90 ஆன்சரு, இது யூஸ் பண்ணாலும் 90 தான் ஆன்சர்னு. இப்போது இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பார்த்துட்டு எது அட்வான்டேஜ்னு நான் சொன்னேன், இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஏன்னு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் சேம் இதுக்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். சால்ட்டுக்கு 5 kg எவ்வளோன்னு இண்டெக்ஸில். ஸோ இப்போது இண்டெக்ஸில் நான் சால்ட்டு 5 kg எவ்வளோ தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் இதை செலக்ட் பண்ணிக்கணும். மேட்ச் அதில் லுக்கப் வேல்யூனா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேல்யூனா பர்டிகுலர் தான் செலக்ட் பண்ணுறீங்க. அரேனா ஒரு ஃபுல் காலம் அந்த மாதிரி வரும். ஓகேவா. இப்போ நான் சால்ட் லுக்கப் அரே. இப்போது லுக்கப் வேல்யூவை நம்ம சால்ட்டில் பார்த்தோன்னா லுக்கப் அரேனா என்னது, இது ஃபுல், இது நம்ம பார்த்த அந்த சால்ட்டோடைய காலமை செலக்ட் பண்ணுறது. இல்லை கம்மான்னு கூட கொடுக்க வேணாம், நீங்கள் அப்படியே கூட கண்டினியூ பண்ணிடலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 90 கிடைக்குதா. ஸோ உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் வெளியே வந்துடுறேன். நீங்கள் ஹெச்லுக்கப் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 90 கிடைக்குது,
VLOOKUP யூஸ் பண்ணாலும் 90 கிடைக்குது, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணாலும் 90 கிடைக்குது. அப்போ எல்லாமே சேம் தானே, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஹெச்லுக்கப்பு VLOOKUPலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னா செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு 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 புதுசாக ஏதாவது இப்போ காலம் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டே இது 1 2 3 4 அப்படின்னு சொல்லி தானே நம்ம செலக்ட் பண்ணுவோம். VLOOKUPக்கு அந்த நம்பருக்கு இங்கே 4ன்னு எப்படி வந்துச்சு? 1 2 2 3 4 தானே. இப்போ ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஏதாவது ஒரு புது காலம் இந்த பிக்கும் சிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு புது காலம் ஆட் பண்ணி வேல்யூ என்டர் பண்ணோன்னா, இப்போ அந்த ஃபார்முலா படி புதுசாக ஒரு காலம் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதோட காலம் நம்பர் மாறும். அப்போ உள்ள ஆன்சர் மாறுமா மாறாதா? அதனால தான் VLOOKUPலையும் HLOOKUPலையும் ஒரு புது காலம் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் மாறும். இதே இண்டெக்ஸில் வந்து மாறாது. ஏன்னா காலம் வந்து நம்ம செலக்டே பண்ணல. அந்த பர்டிகுலர் அந்த 5 kgனா அந்த 5 kgயோட ஃபுல் இது நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ரேஞ்ச் எடுப்போம். ஸோ அதில் காலமே மாறாது, ரோவும் மாறாது ஆட் பண்ணாலும். அப்போ எது பெஸ்ட்டுனா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. என்ன தான் VLOOKUP HLOOKUP இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்னு 3மே ஒரே ஆன்சராக இருந்தாலும் பெஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் தான். 2மே யூஸ் பண்ணுறது, இண்டெக்ஸ் அண்ட் மேட்சுமே இருக்குதுல்ல, அதுதான் பெஸ்ட்டு. HLOOKUP VLOOKUPலாம் பெஸ்ட் இல்லை. பட் நமக்கு ஆன்சர் வரும். ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ரோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாலோ இன்சர்ட் பண்ணாலோ காலம் இன்சர்ட் பண்ணாலும் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் இதே நம்ம புதுசாக ஆட் பண்ணாலும் ரோலையும் காலம்லேயும் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணால் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் அட்வான்டேஜ் அப்படின்னு. நான் வந்து லிங்க்கு வந்து நான் கொடுக்குறேன், இந்த எக்ஸல் ஷீட்டு. நீங்கள் அதில் போய் கூட எடிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.